ஹாய்ங்க, நான் உங்கள் கவின். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பேசக்கூடிய படம் ராமாயணம். நேற்றுக்கு தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் நிறைய ராமாயணம் படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இது வரைக்கும் இருந்த அத்தனை தொழில்நுட்பங்களையும் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இந்தியாவில் முன்னணியாக இருக்கக்கூடிய பீக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார் காஸ்டிங்கும் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வராங்க. ரன்வீர் சிங்காக இருக்கட்டும், சாய் பல்லவியாக இருக்கட்டும், யஷ்ஷாக இருக்கட்டும், நகுல் பிரீத் சிங்காக இருக்கட்டும், மொத்த நட்சத்திர பட்டாளமும் கொண்டு வராங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட நிறைய மொழிகளில் டப் பண்ணியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 8000 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரியான பிளானும் வச்சுருக்கக்கூடிய இந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. தீபாவளிக்கு ஃபஸ்ட் பார்ட்டும் அடுத்த தீபாவளிக்கு செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க. பெரிய படம், பெரிய கதை. ஸோ 2 பார்ட் பண்ணலாம், தவறே கிடையாது. ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, கிராண்டியாக இருந்துச்சு, எல்லாமே ஓகே. பட் ராவணனை நீங்கள் என்னவாக காட்டியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ராவணனை ஒரு பெண் பித்தனாகவும் ஒரு அசுரனாகவும் அவ்வளோ கேவலமானவனாகவும் மட்டுமே வட இந்திய படங்கள் காட்டுவது அப்படிங்கிறது எங்களுக்கு வழியை கூட்டுகிறது அப்படிங்கிறத நினச்சோம். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் கட்டுவது, நான் 3 லோகத்தையும் அடிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ராவணன் கர்ஜிக்கிறான். பட் நிஜத்தில் ராவணன் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. என்ன சொல்ல, சினிமாவில் ஒரு லாஜிக் உண்டு. பயங்கரமான வில்லனை ஹீரோ அடித்தாதான் ஹீரோவுக்கு கெத்து அந்த படமும் நிற்கும். ஸோ அந்த இந்தியா படங்கள் மட்டும் இல்லை, உலக திரைப்படம் எல்லாருமே அந்த ஃபார்முலாவை வச்சுருப்பாங்க. வில்லனை எவ்வளோ பெருசாக காட்ட முடியுமோ இவ்வளோ பெருசாக காமிச்சிட்டு அவனை அடிக்கும்போது தான் ஹீரோ பெருசாக வருவோம், படமும் ஹிட் ஆகும். அதே ஃபார்முலா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ராமாயணம் மாதிரியான ஒரு இதிகாசத்தை பண்ணும்போது அதில் என்ன எழுதியிருக்கோ அதை தானே பண்ணணும். நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களாங்கிறது தெரியல. ஏன்னா ராவணன் தன்னுடைய வாழ்நாளில் செய்த ஒரே தவறு சீதையை கடத்தி அவளை காதலித்தது மட்டுமே. காதலித்தது கூட தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அத்துமீறவே இல்லை. அவள் சம்மதிக்காமல் அவளை தொடமாட்டேன் அப்படின்னு கண்ணியம் காத்தவன் ராவணன். அவனுடைய ஒரே தவறு ராமனை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கில் சீதையை கடத்தினான். சீதையினுடைய அழகில் மயங்கிறான், சீதைக்காக காத்திருக்கிறான், சீதையை பிணைவிக்கிறான். தவறு தான். அதை தாண்டி ராவணன் எந்த தவறையும் செய்யவில்லை. தன்னோட மக்களுக்கு அவன் அவ்வளவு சிறந்த மகாராஜாவாக இருந்தான், தசாவதானியாக இருந்தான், சிறந்த சிவபக்தனாக இருந்தான். கடவுள் பக்தியாக இருக்கட்டும், மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கட்டும், நல்ல ஆட்சி புரிவதாக இருக்கட்டும், புத்தி கூர்மையாக இருக்கட்டும், இசை அறிவாக இருக்கட்டும், பாடல் அறிவாக இருக்கட்டும், அவனுடைய இலக்கியமாக இருக்கட்டும், அத்தனையிலும் அவன் வல்லவனாகவே மட்டுமே இருந்தான். ஆனால் ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதலால் மட்டுமே சென்றான். அதுதான் இது ராமாயணம். ராமாயணத்தை நீங்கள் திருத்திலாம் எழுதக்கூடாது. ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு இதிகாசம். இதிகாசம் என்பது இது நடந்தது என்பதற்கான அர்த்தம் உள்ளது. அதை நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்காக, உங்களுடைய ஃபேண்டசிக்காக, உங்களுடைய கிளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிக தவறு. நீங்கள் ட்ரெய்லர் கட்டை பார்த்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் ராவணனா நீங்கள் நல்லவனாக காட்டியிருந்தால் அதுக்கான மன்னிப்புகளை கேட்டுக்கலாம். பட் நீங்கள் ட்ரெய்லர் கட்டில் காமிச்சது ராவணனை ஒரு அசுரனாக காமிச்சிருக்கீங்க. அது மிகப்பெரிய தவறு. ராவணன் எங்கள் பாட்டன், ராவணன் எங்கள் மன்னன், எங்களை ஆண்டவன். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஆட்சியில் அந்த மக்களுக்கு கண்ணீரும் வலியும் வேதனையும் தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னென்னே தெரியாது. சந்தோஷம்னா என்னென்னே தெரியாது. ஏன்னா அவங்க கண்ணீரையோ வலியோ அனுபவிச்சதே கிடையாது. அப்படி அனுபவிச்சிருந்தால் தான் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமா உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும். இதை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி இப்போ ஒரு ஆண்டவனை நீங்கள் அசால்ட்டாக ஒரு சினிமாவுக்காக 2.5 மணி நேரம் சினிமாவுக்காக 2000 ஆண்டுகால வரலாற்றை நீங்கள் மாற்றி வைப்பதாக இருந்தால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது அந்த வீடியோ. தமிழ் மக்களோ இல்லை திராவிட மக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நிஜம். நாங்கள் கோயில் கட்டி சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கோங்க. அந்த அசால்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. ஏற்கனவே ஆதி புருஷுங்கிற படத்தில் ராவணனை கிட்டத்தட்ட கோமாளி ஆக்கி வச்சுருந்தீங்க. இப்போ இன்னொரு தடவை யஷ் மாதிரியான ஒரு மாபெரும் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து அது மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்க உங்களுக்கு கதையை ஒழுங்காக சொல்லணுங்கிற எண்ணம் ஏன் இல்லை? அதான் எங்களுடைய கேள்வி. சரிங்க, நான் இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.